ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வீடியோ காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஏன்னா நிறைய பேர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனல் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு லேண்டு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புது வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நியூ ஹவுஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், புது வீடுங்க, ஜஸ்ட்டு பில்டு பண்ணி அப்படியே இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வீடு, அதுவும் 4 BHK வீடுங்க. உங்களுக்கு நல்ல பெரிய வீடு, 4 BHK வீடு. மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக தான் ரேட் வந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, அப்ரூவ்டு இருக்கா, எவ்வளோ பில்டப் பண்ணியிருக்காங்க, ஸோ இண்டிவிஜுவல் வில்லாவாக இருக்கா, இல்லை வந்து கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கா, நீங்கள் வந்து எவ்வளோ மந்த்து வந்து டைம் தருவாங்க, ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ, இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து பே பண்ணணும், ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும், மீதி அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டைம் தருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயிலாக இந்த வீட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ விட்டு போகும்போது இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. சிங்கிள் ஓனருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. லென்த்து பிரெத்து பார்த்தீங்கன்னா 30க்கு 60 வருங்க. நம்ம லேண்ட் இந்த வீடுக்கான ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 30 அடி வரும். 30க்கு 60 லென்த்து பிரெத்து வந்து 30க்கு 60 வருங்க. அப்ரூவ்டோடு இருக்குங்க. இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டோடு இருக்குது. வீடும் பார்த்திங்கன்னா அவங்க பிளான் போட்டு நல்லா வந்து இன்ஜினியர் வச்சு பிளான் போட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி நல்லா பிளான் போட்டு தான் இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, வீடு வந்து கட்டியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா புது டைல்ஸ் ஆகட்டும், கபோர்ட் ஆகட்டும், படிக்கட்டு அந்த ஸ்டீல் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல், காஸ்ட்லியான மெட்டீரியலுங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் நல்லா பார்த்து பில்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. 4 BHK வீடுங்க. உங்களுக்கு 4 பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. உங்களுக்கு 2 பெட்ரூமு வித்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே வந்து இன்னொரு 2 பெட்ரூம் இருக்குங்க. ஒரு பெரிய பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு, இன்னொரு கொஞ்சம் சின்ன பெட்ரூமு வித்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 4 பெட்ரூமு வித்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாகவும் ஒரு பாத்ரூம் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ 3 பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம் வருங்க. ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் பாத்ரூம் இருக்குது. மீதி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 பாத்ரூம் இருக்குங்க. வெஸ்டர்ன் பாத்ரூம் 4 இருக்குது, இந்தியன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 1 இருக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து 5 பாத்ரூம் டாய்லெட் இருக்குது உங்களுக்கு. அந்த 5ல் 4 பாத்ரூம் டாய்லெட் வந்து வித் பெட்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு, அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு வந்துடும். ஸோ சூப்பரான வீடுங்க. கண்டிப்பாக வந்து யாரும் இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம பாண்டிச்சேரி லொக்கேஷனில் தாங்க இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி லொக்கேஷன் தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த வீடுக்கும் டவுனுக்கும் பார்த்திங்கன்னா டவுன் பஜாருக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குதுங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, ஸோ மண்டபம் எல்லாமே இருக்குதுங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த வீடுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு கட்டி பில்டு பண்ணி ஃபுல்லாமே இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான வீடுங்க. அதுவும் வித் கிளியர் டாக்குமெண்ட்டோட சிங்கிள் ஓனரோட நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடை நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் வீட்டை வந்து சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓனருக்கு கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு. அதுவும் ஷேப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட ஷேப் வந்து பாக்ஸாக இருக்குங்க, ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். ஏன்னா 30க்கு 60னா நீங்களே பாருங்கள், இந்த வீட்டோட ஷேப்பு அந்த ஃப்ளாட்டோட ஷேப்பும் வந்து உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். அதுவும் அப்ரூவ்டோடு இருக்குது. இந்த வீட்டை வச்சு நீங்கள் வந்து லோன் கூட போய்க்கலாங்க. சில பேரால் வந்து அமௌண்ட் எனக்கு மொத்தமாக ரெடி பண்ண முடியாது, பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வச்சு நீங்கள் மேபி இஎம்ஐ ஆப்ஷன், நீங்கள் லோன் போயிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ரூவ்டோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக லோனுக்கு வந்து இந்த வீடு எலிஜிபிள் ஆகுங்க. லோன் கூட நீங்கள் ப்ராசஸ் பண்ணி மந்த்லி நீங்கள் வந்து அமௌண்ட்டு கூட பே பண்ணிக்கலாம் இஎம்ஐ ஆப்ஷனில். இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,14 lakhs சொல்கிறாங்க. 1,40 லட்ச சொல்கிறாங்க. நீங்கள் 20 lakhs வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs தான் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. அர்ஜென்ட் மணி பார்த்தீங்கன்னா 20 lakhs தான் அவங்க கேட்குறாங்க. அதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 to 4 months டைம் தருவாங்க. மீதி அமௌண்ட் நீங்கள் ரெடி பண்ணி கூட பே பண்ணி இந்த வீடை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. இல்லை அவ்வளோ அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லோன் போயிட்டு கூட இந்த வீடை வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராவது வந்து ஒரு நல்ல பையர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ 2 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியாக வந்து வீடு வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 2-3 பேர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேஷன் அது மாதிரி வந்து நீங்கள் செப்பரேட்டாக வீடு வாங்காமல் நீங்கள் 2-3 பேராக வந்து ஜாயின் பண்ணி கூட இந்த வீடு வாங்கிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா 4 BHK வீடுங்க இது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் 2-3 பேராக கண்டிப்பாக பாருங்கள், ஜாயின் பண்ணி கூட வாங்க முடியும்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ரெண்ட்டுக்கு விட்டாலும் ஒரு நல்ல சூப்பரான மந்த்லி ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 50,000 வருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40,000 50,000 மந்த்லி ரெண்ட்டே வரும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல கமர்ஷியலான ஏரியா. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1,40 லட்ச சொல்கிறாங்க. பேசுனா ஒரு 1,35 லட்சம் அது மாதிரி வருவாங்க. பாண்டிச்சேரி லொக்கேஷனுங்க. இந்த வீடு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஸ்கெட்சு, லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப சடனாக என்னால் பிக் பண்ணாமல் ஃபோன் எடுக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் ஃபோன் எடுக்கலைன்னா திரும்பி நானே உங்களுக்கு கால் பேக் பண்ணிவிடுவேன். அப்படி கால் பேக் பண்ணலன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை நார்மல் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ரீப்ளை பண்ணிடுறேன், மெசேஜ் பண்ணிடுறேன், நானே கூட கால் பண்ணிடுறேங்க. ஸோ நல்ல வீடு பாருங்கள், ஓகேனா எனக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவோ லோ பட்ஜெட்டில் கம்மியான விலையில் நான் வீடியோ வந்து சேனலில் அப்டேட் பண்ணுறதுக்கு போஸ்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புது வீடுங்க, இன்னும் பால் கூட காய்ச்சல, புது வீடு பில்டு பண்ணி அப்படியே இருக்குது. ஸோ நல்ல வீடு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் மட்டும் 1,35 லட்ச ஃபைனலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நேரடியாக வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி